கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107:1. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழி நடந்தபோது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். அதனாலே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டார்கள். ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என வேதம் கூறுகிறது. அவர்களுடைய இருதயத்தை தேவன் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்களாம். ஆனாலும் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்கலாக்கி ஆண்டவர் ரட்சித்தார். அவர்கள் கட்டுகளை அறுத்து அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்தது அவருடைய கிருபை. இருப்பு தாழ்பாள்களை முறித்தது அவர் செய்த அதிசயம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரே. கர்த்தருடைய கிருபையை நினைத்து அவருடைய அதிசயமான செயல்களை நினைத்து கர்த்தரை துதிப்போம். தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்ட பாதகமான மார்க்கத்திலே நடந்து அக்கிரமங்களால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா ஆண்டவர் கொடுக்கும் போஜனத்தையும் வெறுக்கிறது. வனாந்தரத்திலே தேவன் அவர்களுக்கு தந்த மன்னாவை இது எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவை அசட்டை பண்ணினார்கள். பரீட்சை பார்த்தார்கள். வாதை வந்தது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபித்தார்கள். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இக்கட்டுகளுக்கு நீங்கலாக்கி ரட்சித்தார். இது அவர் கிருபை, அதிசயம். நாம் கூட அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை, ஆலோசனையை அசட்டை பண்ணி கலகம் பண்ணுகிறோமே. கர்த்தர் தந்த மன்னாவை, வசனத்தை அற்பமாய் எண்ணுகிறோமே. நோய் கொண்ட நம்மை அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதிசயமாய் நம்மை நடத்தும் தேவ கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். தேவன் நமக்கு செய்ததை ஆனந்த சத்தத்தோட விவரிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலுயா. ஜெபம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆமேன்.